புதிய அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு வந்த சொல்லுகள் அல்லது செயல்கள் செயல்பாடுகள் தான் அவைகளை நம்முடைய இமாம்கள் இரண்டாக பிரித்து பிதஅத்துல் ஹஸனா நல்ல புதிய நடைமுறைகள், பிதஅத்து ஸய்யிஆ கெட்ட தீய நடைமுறைகள் என்று இரண்டாக பிரித்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏன் குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்க்கப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கிறது. நம்முடைய இமாம்கள், குறிப்பாக இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய புகாரி ஷரீஃபினுடைய விளக்கமாகிய இர்ஷாது ஸாரி என்ற கிதாபில் குறிப்பிடும் போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்க்க சொல்லி இருப்பார்கள், சஹாபாக்கள் அதை செய்து முடித்திருப்பார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் அந்த நடவடிக்கை எடுக்காத காரணம், அந்த குர்ஆன் ஷரீஃபை ஒன்றாக சேர்க்கப்பட்டு விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் காலம் வரை வஹி இறங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதிதாக ஒரு ஆயத்தை இறக்குவான், ஏற்கனவே இறக்கிய ஆயத்தை அல்லாஹ் அதை மன்சூஹ் மாற்றப்பட்டு புதிய ஒரு ஆயத்தை நாசிஹ் மாற்றக்கூடியதாக இறக்கி விடுவான். அந்த நேரத்தில் குர்ஆன் ஷரீஃபை ஒன்று சேர்க்கப்பட்டு பூர்த்தியாக பைண்டிங் இப்போது நம்முடைய கையில் இருப்பதை போன்று இருந்துவிட்டால், ஒரு ஆயத்தை அல்லாஹு தஆலா மாற்றிவிட்டால் பிறகு அதில் பைண்டிங்கில் மாற்றம் வந்துவிடும். அல்லது புதிதாக ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கும் போது அந்த ஆயத்தை இடையிலே சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும். அப்போது அங்கு ஒரு ஒழுங்குமுறை என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. அவ்வாறு ஆகிவிடும் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கி வைத்த காரணத்தினால் நமக்கு பின்னால் நம்முடைய தோழர்கள் அதை செய்து கொள்வார்கள் என்று விட்டுவிட்டார்கள். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு அதை ஒன்று சேர்க்கப்பட்ட காரணம் என்ன என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வஃபாத்தாக ஆகிவிட்டார்களோ, நம்முடைய கண்ணில் இருந்து மறைந்து விட்டார்களோ, அதோடு வஹி என்பது நின்றுவிடும். இனி புதிய ஆயத்து இறங்கப் போவதும் இல்லை, அல்லது ஏற்கனவே இறங்கிய ஆயத்துக்கள் அல்லாஹு தஆலா அதை திரும்ப மாற்றப் போவதும் இல்லை. இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு பிறகுதான் அதை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற முடிவுக்கு சஹாபாக்கள் வந்தார்கள் என்ற விளக்கத்தை அல் இமாம் கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய இர்ஷாது ஸாரி என்ற புகாரியினுடைய விளக்க உரையில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் ஒரு ஹதீஸிலே, புதியவைகள் அனைத்தும் பிதஅத்துகள், வகுல்லு பிதஅத்தின் தலாலா, பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள், வகுல்லு தலாலின் ஃபின்னார், வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடியவை என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை மேலர்ந்த வாரியாக சொல்லும் போது சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு மாற்றமான பிதஅத்தான கொள்கையுடைய கூட்டத்தார்கள் அந்த ஹதீஸுக்கு நேரடியான அர்த்தத்தை வைப்பார்கள். புதியவைகள் அனைத்தும் பிதஅத்துக்கள், பிதஅத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடியவை என்று. ஆனால் சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது, குல்லு பிதஅத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு என்று சொல்லும் போது, குல்லு பிதஅத்தின் ஸய்யிஅத்தின் தலாலா, ஒவ்வொரு கெட்ட பிதஅத்துக்களும் அது வழிகேடானவை, வழிகேடுகள் அனைத்தும் நரகத்திற்கு செல்லக்கூடியவை என்று மிக தெள்ளத் தெளிவாக அதற்கு விளக்கங்களை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நாம் அந்த விளக்கங்களைத்தான் எடுத்து செயல்படுத்த வேண்டும். பிதஅத்துகள் 5ஆக பிரித்திருக்கிறார்கள். பிதஅத்து வாஜிப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மதரசாக்கள் இல்லை, கலை கல்லூரிகள் இல்லை, சட்டங்கள் இல்லை, இப்போது இருக்கக்கூடிய நஹ்வு கிதாபுகளோ அல்லது அதை ஓதி கொடுக்கக்கூடிய மதரசாக்களோ அதற்கான லைப்ரரிகளோ இல்லை. ஆனால் இப்போது அது கட்டாயமாக தெரிய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்கங்களை, ஹதீஸினுடைய விளக்க உரைகளை விளங்க வேண்டும் என்றால் ஒரு ஆலிம் அதனுடைய சட்டக்கலைகளை, இலக்கணங்களை, இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது. அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த நஹ்வு என்ற ஒரு சட்டமோ அல்லது ஃபிக்ஹ் என்ற அந்த நூல்களுடைய தொகுப்பு என்பது இல்லை. ஆனால் இப்போது அது கட்டாயமாக அவசியமாக இருப்பதன் காரணத்தினால் அது பிதஅத்து வாஜிபா என்று சொல்லுவார்கள். நஹ்வை படிப்பது, ஃபிக்ஹை படிப்பது, குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை, மகானி அதாவது மந்திக் என்றும் இன்னும் பல்வேறு விதமான கலைகளை கற்றுக்கொள்வது கட்டாயமாக இருப்பதன் காரணத்தினால்
அது பிதாத்து வாஜிப் என்று சொல்லுவார்கள். அதே போன்று இன்னும் சில பிதாத்துக்கள் அவைகள் ஹராம் என்று சொல்லுவார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லாதவைகளாக இருந்தாலும் புதிதாக உண்டாக்கப்பட்டவைகளில் மார்க்கத்துக்கு முரணானவை என்ற காரணத்தினால் அவைகள் ஹராம் என்று சொல்லப்படும். இன்னும் சில சுன்னத்துகள் பிதஅத்துக்கள் அவைகள் முபாஹ் என்று சொல்லப்படும். அதாவது ஆகும். நாம் ஆடைகள் அணிகின்றோம், அதே போன்று உண்ணுகின்றோம், குடிக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இல்லாத உணவுகளை நாம் சாப்பிடுகின்றோம். அவர்கள் அருந்தாத பானங்களை நாம் பருகுகின்றோம், அருந்துகின்றோம். அவைகள் அப்படி என்றால் புதியதான ஒரு செயலை தான் நாம் செய்கின்றோம் என்றாலும் கூட அவைகள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இன்னும் மக்ரூஹ் என்று அளவுக்கு அதிகமாக பள்ளி வாயில்களை அலங்கரிப்பது பிதாத் மக்ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிதாத் முபாஹ் ஆகும். பிதாத் சுன்னா, அதாவது புதிய காரணங்கள் தான், ஆனால் சுன்னத்தானவைகள். அதற்கு உதாரணமாக சுபுஹனுடைய தொழுகைக்கு பிறகும் அசரனுடைய தொழுகைக்கு பிறகும் சலாம் கொடுத்துக் கொள்வது, முசாஃபஹா செய்வது என்ற ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுவார்கள். இவ்வாறு ஐந்து பகுதிகளாக இந்த பிதஅத்துக்களை நம்முடைய இமாம்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இங்கு பிதஅத் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கத்தை சொல்லும் போது, மன் காலஃப ஃபில் அகாயிதி மா அலா அலைஹி அஹ்லு சுன்னா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமாக புதிய புதிய கொள்கைகளில் எந்த ஒரு மனிதன் அந்த புதிய கொள்கைகளில் புதிய அக்கீதாவிலே ஈடுபட்டு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அந்த அக்கீதாவிற்கு மாறாக நடக்கின்றானோ அவன்தான் ஒரு பிதஅத்துவாதி, புதிய கொள்கை உடையவன் என்பது இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய துஹ்ஃபா என்ற கிதாபிலே சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அல் முப்ததிஉ மன் காலஃப ஃபில் அகாயிதி மா அலைஹி அஹ்லு சுன்னா மிம்மா கான அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபிஹி வ மன் பஅதஹும். ஒரு புதிய நடைமுறை உடையவன் யார் என்றால், சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய இமாம்கள் எந்த கொள்கைகளில் அவர்கள் யோகோபித்து இத்திஃபாக்காக ஒற்றுமையாக இருந்து அந்த ஒரே கொள்கைகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்களோ அந்த நேரான உண்மையான அந்த கொள்கையை பின்பற்றாமல் அதற்கு மாறாக புதிய புதிய கொள்கைகளில் புதிய புதிய பெயர்களில் இயக்கங்களை ஆரம்பித்து அந்த கொள்கைகளை பின்பற்றி சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவுக்கு மாறாக நடப்பதுதான் ஒரு பிதஅத்து என்பதும், அதை செய்யக்கூடியவனுக்கு முப்ததி, அவன் ஒரு புதிய நடைமுறை உடையவன், புது கொள்கைக்காரன், புதிய ஏற்பாட்டுக்காரன் என்று இந்த விளக்கத்தை அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக பிந்திய காலத்தில், அதாவது முஃபஸ்ஸிரீன்கள் சலஃபீன்கள் ஹலஃபீன்கள் என்று சொல்லுவார்கள், முன்னோர்கள் பின்னோர்கள் என்று. அந்த பின்னோர்களுடைய இமாம்களுடைய அந்த வரிசையில் வாழையடி வாழையாக வந்து இறுதியிலே இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ அபு மன்சூருல் மாத்துரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ஸஹாபிஹிமா, இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய இமாம்களில் அவர்கள்தான் தலைவராக இருக்கின்றார்கள், அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே போன்று அபு மன்சூருல் மாத்துரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த இரண்டு இமாம்களுடைய அவர்களுடைய மாணவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் இவர்கள் ஏற்படுத்திய அந்த ஒன்று சேர்த்த ஒரு நடைமுறைக்கு பேருதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லப்படும். இந்த விளக்கத்தை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய துஹ்ஃபா என்ற நூலில் 10ஆம் வால்யூமிலே 235ஆம் பக்கத்திலே இந்த விளக்கங்களை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். மஹல்லியினுடைய ஷரஹ் விளக்கமாகிய இமாம் கல்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிதஅத் என்றால் அந்த பிதஅத்தை செய்யக்கூடியவனுக்கு முப்ததி என்று பெயர். அந்த முப்ததி, அதாவது புதிய கொள்கை உடையவன் யார் என்றால், மன் யுகாலிஃபு மா அலா அலைஹில் இமாமைனி அபுல் ஹசன் அல் அஷ்அரி வ அபு மன்சூருல் மாத்துரிதி. இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும்
இமாம் அபு மன்சூருல்